இப்போ வர படங்கள் படைத்தலைவன்ல ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? ஏங்க இந்த சார் பின்னாடி வந்துரும் சார். சென்டர் சார், சென்டர் ப்ளீஸ். Shanmugapandian அவர்கள். ஸோ ரீசெண்ட் டேஸில் ஹீஸ் பீன் த டாக் ஆஃப் த டவுன். அவருடைய படைத்தலைவன் ஒரு பேசும் பொருளாகவே இருந்துகிட்டே இருக்கு. வி ஆர் எக்ஸைட்டட் ஃபார் ஹிஸ் ஃபிலிம் டூ. ஸோ இன்னைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வி லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ ஃபார் யூஐ. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். வெரி பிக் ஃபேன் சார். அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ. ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இட்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா, இல்லை அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் தேர். விஷுவலாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார். அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா, என்னோட ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சாருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெரி பிக் கங்க்ராட்ஸ். அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக். அண்ட் இது வந்து கன்னடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் மூவி ப்ரமோஷனுக்கு யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பாக பேச மன்னிச்சிடுங்க. இப்போ நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் I'm sure in just like 3 days you all will enter the UI world and you will expect the unexpected, because as you all know, Upi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll give massive response, and hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாம் கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட், எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் வர்ற டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது. பட் இன்னும் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா, த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்கள் அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம். நீங்கள் ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால், ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அதில் ஒரு மீனிங் இருக்குது. அது நீங்கள் டீகோட் பண்ணல இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு மெட்டபரிக்காக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். எல்லாருமே என்னன்னா,
இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னென்னா அப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு. தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக. இங்கே அந்த 25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போ டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி என்ன ஹீரோயின் ரீஷ்மா. நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்குன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு யுவர் பிளெஸ்ஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. யா ஓகே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் லோக்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷுவல்ஸு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்தால் நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார்ன்ட்டு இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்கிறாங்க. இஸ் எ வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர். கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர். அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு, கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். சார், இந்த படம் 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்கிறாங்களே. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours 10-12 minutes அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 climax இருக்கு, எல்லாம் ரூமர்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சார். ஓகே, ரைட், தேங்க்யூ. 100 climax இருக்கு சார், நீங்கள் திங்க் பண்ணா. இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். சார், அப்போ இந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு. பட் அது வந்து குதிரை லாடம், ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சுருக்கீங்க தலையில். ஆமாம் சார். அது என்ன ஸ்பெஷல் சார் அது? நீங்கள் படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார். அதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார். ஓகே ஓகே. இது வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னிலாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க. மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணிட்டீங்களா? சார், அது எப்படி யாரும் நினைக்கல. இப்போவும் மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான். சார், யூஐனா நீங்களும் நாங்களும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க. யாரா கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ. சார், அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார், அவர் அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார். அவர் இல்லை சார், அவருக்கு இங்கிலீஷில் பேசினாரு, ஹிந்தியில் பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல, அது கேட்குறேன். ஓ, இங்கிலீஷில் பேசியிருக்கிறாங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். அமீர் கான் என்ன சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் தமிழில் சொல்லுங்க. அப்படியா? ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னார். எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். சார், யூஐ அது பார்க்கும்போது நாமம் சிம்பிள் வருது சார். நாமம் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவுல வந்து நெருப்பு எறிகிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். பேன் இந்தியா மூவின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் யாரெல்லாம் பேன் இந்தியானா பாலிவுட்டு, கோலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட் போடுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரியே காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இது பேன் இண்டியா. யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணுறாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்கள் தான் பேன் இண்டியா, நீங்கள் இல்லை. ரஜினி சாருடைய கூலி பண்ணுறீங்கல்ல, அது அப்டேட் எங்கள் கேமராமேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. தலைவரை பற்றி இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு.
அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் இங்கே ஒரு 1 மினிட்ல அவர் கூட சொல்ல கூலியில முடியும். வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். Sir, இல்ல அதெல்லாம் sir. நான் பேசுறேன். ஆமா அதை பத்தி பேச வேணாம், நம்ம இந்த படம் பத்தி மட்டும் பேசுவோம். சார் யார் சார் உங்களை வச்சா டெஃபினட்டா ஆமாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. சார் உபேந்திரா சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இது இங்க சார் டுவர்ட்ஸ் யுவர் ரைட். சார் சார் படத்துல அந்த ஃபேமின் இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்துல இருக்க மாதிரி. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க் வண்டி புதுசாவே இருக்கே சார். ஏன் சார் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தா மாட்டீங்க? எந்த மாஸ் சார்? மாஸ்க் போட்டிருக்காங்களே அது வண்டி புதுசா இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்ல சார், இட் இஸ் நியூ. அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமின் பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, நம்ம கஷ்டத்துல இருக்க மாதிரி. சார் செல்போன் ஓகே விட்டுருங்க, அது ஆனா அந்த மாஸ்க் வண்டி புதுசா இருக்கு சார். அது ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கூலி பத்தி பேச வேணாம் சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க எல்லாம் அந்த சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார்? இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்போவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா? இது அப்போவே பண்ண, இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன், ஒரு 4 லைன்ஸ் அவ்வளோதான். சார் இதுல இருந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணும், கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2040லயும் ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டே இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார், அது கொஸ்டின் இல்லை சார். நீங்க ஆன்சர் பண்ணணும். அது நான் தான் கேட்குறேன், ஜாதி ஒளியவே ஒளியாதா? நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க. அது நாங்க கேட்கணும் சார். என்னை பத்தி நான் கேட்கணும், உங்களை பத்தி நீங்க கேட்கணும். அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை, அது கொஸ்டின் இல்லை. அது that is question for ourselves, not others. We cannot question others. நீங்க வந்து அதுல வில்லன் மாதிரி வரீங்க, அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில தான் இருக்கிறாங்க. ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்றீங்க. அதை தான் கேட்குறேன், ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம், எல்லாரையும் ஒட்டுமொத்தமா மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். இதுக்காக நீங்க படம் பாருங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழியலன்னு சொல்றீங்க, 2040 ஜாதி ஒழியல. இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறாங்க, 2040 வந்து நீங்கள் இப்போ யோசிச்சிங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஜாதியோட சிம்பிள் அப்போ கம்பல்சரி இருக்கும் 2040லயும். உங்கள் மைண்ட் தாட்டில் எல்லார் மைண்ட்லேயும் அது இருக்கு சார். தேங்க் யூ சார். சார் நிறைய क्वेश्चन இல்ல சண்முக சார் பாண்டியன் சார் கிட்ட மட்டும் ஒரே क्वेश्चन. எல்லாருக்குமே வந்து அப்பா வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க, இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்த்தா ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? ஏங்க இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நீங்கள் என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். Thank you so much. Thank you to the entire press.